நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாப்லர் எஃபெக்ட். டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன? The whistle of a fast moving train appears to increase in pitch as it is approach a stationary listener, and it is appear to decrease as the train move away from the listener. இப்போ நம்ம ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளை ட்ரெயின் நெருங்கி வர வர அந்த சவுண்டு வந்து அதிகமாக நம்மளுக்கு கேட்கும். அதுவே நம்மளை விட்டு விலகி தூரமாக போக போக அந்த சவுண்டோட அது தன்மை வந்து குறையும். ஏன் இந்த மாதிரி நிகழுது அப்படிங்கிறது தான் இந்த டாப்லர் அப்படிங்கிறவர் எக்ஸிஸ்ட் பண்ணதுனால இந்த டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இப்போ ட்ரெயின் எழுப்புகிற அந்த ஒலி, அதை தான் சோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒலி மூலம் அது நம்ம ஆப்ஜெக்ட் அல்லது அது என்ன சொல்லலாம், அந்த ட்ரெயினை வந்து நம்ம சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ட்ரெயின் எழுப்புகிற அந்த ஒலி, அதை தான் நம்ம சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஒலியை கேட்குற நம்ம லிசனர், அப்சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒலி மூலம் அண்டு ஒலியை கேட்பவர், இது ரெண்டு பேருக்கும் உள்ள தொடர்பை பற்றி அவர் விளக்குனதுனால தான் இதை டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். The apparent change in frequency was first observed and explained by Christian Doppler 1803 and to an Austrian mathematician and physicist. இவர் ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கணித மேதையும் அண்டு ஃபிசிஸ்டும் ஆவார், இயற்பியல் அறிஞரும் ஆவார். He observed that the frequency of the sound as received by a listener is different from the original frequency produced by the source whenever there is a relative motion between the source and the listener. அதாவது ஒலி மூலம் ஏற்படுத்துகிற அந்த ஒலி அலைகளோட அதிர்வெண்ணுக்கும் கேட்கக்கூடிய லிசனருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி விளக்கிறது தான் இந்த டாப்லர் எஃபெக்ட்டு. திஸ் இஸ் நோன் அஸ் டாப்லர் எஃபெக்ட். The relative motion would be due to various possibilities as follows. இந்த அதாவது டாப்லர் எஃபெக்ட் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, the listener moves towards or away from the stationary source. இப்போ நிலையாக இருக்கிற ஒரு சோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா லிசனர் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ். இப்போ ட்ரெயின் வந்து ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கு அப்படின்னா கேட்கக்கூடியவர் அதை நோக்கி வந்துட்டுருக்கணும் அல்லது ட்ரெயின் அவரை தாண்டி போயிட்டுருக்கணும். இந்த மாதிரி அதாவது த லிசனர் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ். இப்போ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிற அந்த சோர்ஸை நோக்கி லிசனர் வரணும். அடுத்து த சோர்ஸ் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் ஆர் எவே ஃப்ரம் த ஸ்டேஷ்னரி லிசனர். இப்போ சோர்ஸ் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ், இப்போ லிசனர் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா சோர்ஸ் வந்து அவரை நோக்கி வருது. ஃபஸ்ட்டு லிசனர் வந்து ட்ரெயினை நோக்கி போகிறாரு, இங்கே ட்ரெயின் லிசனரை நோக்கி வருது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் பாசிபிலிட்டிஸில் இந்த டாப்லர் எஃபெக்ட் நடக்கும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், both source and listener moves towards or away from the other. இப்போ சோர்ஸும் லிசனரும் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ், ரெண்டு பேரும் ஒருத்தரை நோக்கி வரணும் அல்லது ரெண்டு பேரும் ஒருத்தரை விட்டு விலகி செல்லணும். த மீடியம் மூவ்ஸ் when both source and listener are at rest. அதாவது மீடியம் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கணும், சோர்ஸும் லிசனரும் ரெஸ்ட்டில் இருக்கணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்னா ட்ரெயினும் ரெஸ்ட்டில் நின்றுட்டுருக்கும், லிசனரும் ரெஸ்ட்டில் இருக்கணும். அப்போ 2 பேரும் ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப மீடியம் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும். இங்கே மீடியம் அப்படிங்கிறது நம்ம ஏர் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி 4 பாசிபிலிட்டிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். when there is a relative motion between a source and the listener, அதாவது லிசனருக்கும் சோர்ஸுக்கும் இடையே உள்ள இந்த தொடர்பை விளக்கி சொல்கிறது தான் இந்த டாப்லர் எஃபெக்ட். The frequency of sound heard by the listener is different from the original frequency of the sound emitted by the source. அதாவது சோர்ஸ் ஒளி மூலமானது ஏற்படுத்துகிற ஒளியை அப்படியே கேட்காம லிசனர் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவென்சியில் அப்சர்வ் பண்ணுறாரு. அதை பற்றின அந்த விளைவுகளை பற்றி விளக்குறது தான் டாப்லர் எஃபெக்ட்டு. For simplicity of calculation, it is assumed that the medium is at rest. That is, the velocity of the medium is 0. The simplicity of calculation is assumed that medium is at rest. Medium வந்து rest positionல இருக்கு. That is, the velocity of the medium is 0. அதாவது மீடியம் ரெஸ்ட் பொசிஷனில் இருந்தால் velocity of medium is 0 அப்படின்னு சொல்கிறோம். Let S and L be the source and the listener. இங்கே நம்ம சோர்ஸை S அப்படிங்கிற லெட்டரில் சொல்கிறோம், லிசனரை L அப்படிங்கிற லெட்டரில் நோட் பண்ணுறோம். மூவிங் வித் ஏ வெலாசிட்டிஸ், அதாவது சோர்ஸோட வெலாசிட்டி Vs, லிசனரோட வெலாசிட்டி Vl ரெஸ்பெக்டிவ்லி. இப்போ சோர்ஸ் அப்படின்னா S அப்படின்னு சொல்கிறோம், லிசனரை L அப்படின்னு சொல்கிறோம். சோர்ஸுங்கிறது ஒளி மூலம், லிசனர் அப்படிங்கிறது அப்சர்வர், ஒளியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்சர்வர். அடுத்தது அவங்களோட வெலாசிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம்னா சோர்ஸோட வெலாசிட்டி Vs அப்படின்றோம், லிசனரோட வெலாசிட்டியை Vl அப்படின்னு சொல்கிறோம். கன்சிடர் the case of source and the listener moving towards each other as the distance between them decreases. அதாவது சோர்ஸும் லிசனரும் ஒருத்தரை நோக்கி வர்றப்ப 2 பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறையும். The apparent frequency will be more than the actual source of frequency. அதாவது இந்த apparent frequency அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். எதை விட அப்படின்னா ஆக்சுவல் ஃப்ரீக்குவென்சியை விட appearance frequency அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த டயக்ராமில் இங்கே என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சோர்ஸும் லிசனரும் ஒருத்தர் நெருங்கி வராங்க. அப்படி நெருங்கி வரப்போ அவங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் குறையிறதுனால அதாவது ஆக்சுவல் சோர்ஸோட ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கும். அடுத்து n and n dash be the frequency of the sound produced by the source and the observer by the listener respectively. அதாவது இப்போ n அப்படிங்கிறது frequency of the source, n dash அப்படிங்கிறது frequency of the listener. ஒலியை கேட்பவரோட ஃப்ரீக்குவென்சி அதிர்வெண் வந்து n dash அப்படின்னு வச்சுக்கிறோம். ஒலி ஏற்படுத்த அந்த ஒலி மூலம் அதோட ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா n. இப்போது இந்த n dash அப்படிங்கிறது v + vl. இங்கே vl அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த லிசனர் டிவைடட் பை v - vs. vs அப்படின்னா
சோர்ஸோட velocity of the source into whole n, where here v is the velocity of sound wave. V is the velocity of sound wave in the given media. இப்போ v அப்படிங்கிறது velocity of sound wave in given media. இப்போ நம்ம எந்த மீடியமை யூஸ் பண்ணுறோமோ அதோட வெலாசிட்டி தான் v அப்படின்னு சொல்கிறோம். Let us consider different possibilities of motion of the source and the listener. இப்போ நம்ம ஆல்ரெடி 4 பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பார்த்தோம். அதில் ஒவ்வொன்றா இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். In all such case the expression for the apparent frequency, இதில் the apparent frequency எப்படி மாறுது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத கீழே இருக்கிற அந்த டேபிளேஷன் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு position of source and the listener. Position of source and the listener. இப்போ சோர்ஸு அண்டு பொசிஷன் ஆஃப் லிசனர், அப்சர்வர் அண்டு ஒளி மூலம், ஒளியை ஏற்பவர் ஒளியை ஏற்படுத்துபவர், இது 2 பேரோட நிலை என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ்ஸ், தே மூவ் டுவோர்ட்ஸ் ஈச் அதர். அதாவது 2 பேருமே மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. சோர்ஸும் மூமெண்ட்டில் இருக்குது, லிசனரும் மூமெண்ட்டில் இருக்கிறாங்க. தே மூவ் டுவோர்ட்ஸ் ஈச் அதர், 2 பேரும் ஒருத்தரை நோக்கி மூவ் பண்ணுறாங்க, நோக்கி வந்துட்டுருக்காங்க. இதில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் த லிசனர் டிக்ரீசஸ். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் த லிசனர் டிக்ரீசஸ். 2 பேரும் ஒருத்தரை நோக்கி முன்னோக்கி நகர்றப்ப 2 பேருக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து குறையுது. அடுத்து apparent frequency is more than the actual frequency. ஒருத்தர் நெருங்கி வர்றதுனால ஆக்சுவல் ஃப்ரீக்குவென்சி வந்து அதிகமாக இருக்கும். அப்போ apparent frequencyக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா n dash equal to v plus vl by v minus vs into n அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேஸில் both source and listener move, அதாவது 2 பேரும் மூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. they move away from each other, ஒருத்தர் விலகி செல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேஸில் towards each other, 2 பேரும் ஒருத்தர் நோக்கி வராங்க. இப்போ ஒருத்தர் விலகி செல்கிறாங்க, விலகி போயிட்டுருக்குறாங்க. the distance between the source and the listener increases. அப்போ ஒருத்தர் விலகி போகிறப்ப அவங்களுக்கு இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் வந்து அதிகரிக்கும். apparent frequency is less than actual frequency. ஆக்சுவல் ஃப்ரீக்குவென்சியை விட apparent frequency குறைவாக இருக்கும். and vs and vl become opposite to in that case. அப்போ சோர்ஸோட வெலாசிட்டியும் லிசனரோட வெலாசிட்டியும் ஆப்போசிட்டாக இருக்கும். ஒருத்தர் எதிரெதிராக போயிட்டுருக்கிறப்ப அதோட வெலாசிட்டிஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ apparent frequency என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். n dash equal to v minus vl by v plus vs into n. அடுத்து தேர்டு கேஸ், both source and listener move. இப்போ 2 பேருமே மூவில் இருக்காங்க. they move one behind to the another, ஒருத்தங்களுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது முன்னாடி ட்ரெயின் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம பின்னாடி இருக்கோம் அப்படின்னு, நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம்னு அர்த்தம். அடுத்து source follows the listener, source follows the listener. அப்போ லிசனர் முன்னாடி இருக்கிறாரு. இங்கே 2 பேரும் மூமெண்ட்டில் தான் இருக்கிறோம். தே மூவ் ஒன் பிஹைண்ட் த அனதர். இங்கே சோர்ஸ் வந்து லிசனரை ஃபாலோ பண்ணுது, அப்போது apparent frequency
depend on the velocities of the source and the listener. இங்கே apparent frequencyங்கிறது எதை பொறுத்தது அப்படின்னா சோர்ஸ் அண்ட் லிசனரோட வெலாசிட்டியை பொறுத்தது. அது எவ்வளோ வேகத்தில் மூவ் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறத பொறுத்தது. அப்போ V2 becomes opposite to that in case 2. இப்போ V2 velocity of source வந்து ஆப்போசிட் சைடில் மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ apparent frequency n dash equal to V minus VL V minus VS into n. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போத் சோர்ஸ் அண்ட் லிசனர் மூவ். ரெண்டு பேருமே மூவ் ஆகிட்டுருக்குறாங்க. தே மூவ் ஒன் பிஹைண்ட் த அனதர். ஒருத்தர் பின்னாடி போயிட்டுருக்காங்க. இங்கே லிசனர் ஃபாலோஸ் த சோர்ஸ். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸில் சோர்ஸ் ஃபாலோ த லிசனர், இங்கே லிசனர் ஃபாலோ த சோர்ஸு. இப்போ ட்ரெயின் முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னா லிசனர் வந்து பின்னாடி போயிட்டுருக்குறாரு அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது apparent frequency எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த apparent frequency depends on the velocity of source and the listener. velocity of source and the listenerோட ஃப்ரீக்குவென்சியை பொறுத்து இருக்கும். ஃப்ரீக்குவென்சி வந்து வெலாசிட்டியை பொறுத்து இருக்கும். இப்போ VS and VL become opposite to that in case 3. இப்போ ரெண்டும் ஒருத்தர் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அப்போ n dash n dash அப்படின்னு பார்த்தோம்னா V plus VL V plus VS into n அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கேஸில் source and the at rest. listener moves towards the source. இப்போ source வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. listener moves towards the source. listener உற்று நோக்குபவர் அல்லது ஒலியை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் இப்போ ட்ரெயின் அப்படிங்கிற அந்த சோர்ஸை நோக்கி வராரு அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது the distance between the listener decreases. சோர்ஸுக்கும் லிசனருக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு குறையும். the apparent frequency is more than actual frequency. இந்த டிஸ்டன்ஸு குறையிறப்ப நம்ம இங்கே என்ன பாசிபிலிட்டியை பயன்படுத்தணும் அப்படின்னா apparent frequency is more than actual frequency. இப்போ VS அதாவது velocity of source வந்து 0, ஏன்னா அது ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ அதோட apparent frequency n dash என்னன்னு பார்த்தீங்கன்னா V plus VL by V into n. நெக்ஸ்ட் கேஸு source at rest. source at rest. listener moves away from the source. சோர்ஸ் வந்து ரெஸ்ட் பொசிஷனில் தான் இருக்குது. இப்போ ட்ரெயின் நின்றுட்டுருக்கு அப்படின்னா உற்று நோக்குபவர் லிசனர் வந்து ட்ரெயினை விட்டு விலகி போயிட்டுருக்கிறாரு, away from the source. அப்போ அதோட பொசிஷன் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்டு லிசனர் இன்க்ரீசஸ். ஏன்னா லிசனர் இப்போ உற்று நோக்குபவர் ட்ரெயினை விட்டு போயிட்டுருக்கிறார் அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸை அதிகரிக்கும். apparent frequency is less than actual frequency. இங்கே apparent frequency வந்து கம்மியாக இருக்கும். எதை விட அப்படின்னா actual frequencyயை விட. இங்கே actual frequency VS equal to 0 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா கேஸ் 2 படி n dash equal to V minus VL by V into n. அடுத்து நெக்ஸ்ட் கேஸு listener at rest. source moves towards the listener. listener வந்து இப்போ ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கிறாரு. இப்போ அப்சர்வர் வந்து
ரெஸ்ட்டாக இருக்கிறாரு, நின்றுட்டுருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சோர்ஸ் மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் த லிசனர், ட்ரெயின் அவரை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்படி வர்றப்ப என்ன நடக்கும் அப்படின்னா 2 பேருக்கும் இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு குறையும். அப்போ அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சி மோர் தான் இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆக்சுவல் ஃப்ரீக்குவென்சி விட அப்பேரண்ட் ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்கும். அப்போ VL = 0. இந்த ஃபஸ்ட்டு கேஸ் படி பார்த்திங்கன்னா N dash = V/V minus Vs into N. அடுத்த கேஸு லிசனர் அட் ரெஸ்ட்டு. லிசனர் ரெஸ்ட்டில் தான் இருக்கார். சோர்ஸ் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த லிசனர். இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட அந்த சோர்ஸ் ட்ரெயினுங்கிறது அவரை தாண்டி போயிட்டுருக்கு, மூவ் ஆகி போயிட்டுருக்கு லிசனரை அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போது அதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் சோர்ஸ் அண்ட் த லிசனர் இன்க்ரீசஸ். 2 பேருக்கு இடையில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸு அதிகமாகும். அப்போ அப்பீரண்ட் ஃப்ரீக்குவென்சி இஸ் லெஸ் தேன் ஆக்சுவல் ஃப்ரீக்குவென்சி. இங்கே அப்பீரண்ட் ஃப்ரீக்குவென்சிங்கிறது குறைவாக இருக்கும். அப்போ VL அப்படிங்கிறது 0. அதுக்கான ஃபார்முலா N dash = V/V plus Vs into N. இந்த மாதிரி ஒரு நிறைய கேசஸ்ஸை நம்ம பார்த்தோம். ஆஸ் பாசிபிலிட்டிஸின் 4 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 கண்டிஷனை பொறுத்து இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் 2 பேரும் மூவ் ஆகிட்டுருக்காங்க, ஒருத்தர் நோக்கி வராங்க. அடுத்த கேஸில் 2 பேரும் மூவ் ஆகிட்டுருக்காங்க, ஒருத்தர் விலகி போகிறாங்க. அடுத்து 2 பேரும் மூவ் ஆகிட்டுருக்காங்க, ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா. ஃபஸ்ட்டு சோர்ஸ் லிசனரை ஃபாலோ பண்ணுது, அடுத்த கேஸில் லிசனர் சோர்ஸை ஃபாலோ பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோர்ஸ் ரெஸ்ட்டில் இருக்குது, லிசனர் அந்த சோர்ஸை நோக்கி வராரு. அடுத்து சோர்ஸ் ரெஸ்ட்டில் தான் இருக்குது, லிசனர் சோர்ஸை விட்டு விலகி போகிறாரு. அடுத்த கேஸ் பார்த்திங்கன்னா லிசனர் ரெஸ்ட்டுக்கு போயிடுறாரு, சோர்ஸு லிசனரை நோக்கி வருது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா லிசனர் ரெஸ்ட்டில் இருக்கிறாரு, சோர்ஸு மூவ் அவே ஃப்ரம் விட்டு விலகி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி பல கண்டிஷன்ஸில் அதோட அப்பீரண்ட் ஃப்ரீக்குவென்சி எப்படி இருக்கும், அதுக்கான ஃபார்முலாஸ் என்ன அப்படின்லாம் நம்ம விளக்கமாக பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் அப்சர்வேஷன் நோட்டில் இந்த ஃபார்முலாஸையும் இந்த டேபிளேஷனையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிங்களா தான் உங்களுக்கு புரியும். இப்போ சோர்ஸ் அப்படின்னா எஸ் அப்படின்றோம், லிசனர்னால் எல்லுன்றோம். அதே மாதிரி அதோட வெலாசிட்டிஸ், சோர்ஸோட வெலாசிட்டி விஎஸ்ஸு, அதே லிசனரோட வெலாசிட்டி VL அப்படின்னு சொல்கிறோம். இதில் சோர்ஸோட ஃப்ரீக்குவென்சி N, லிசனரோட ஃப்ரீக்குவென்சி N டேஸு. இப்போ இதையெல்லாம் வச்சு உங்களுக்கு ஃபார்முலாஸை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எந்த கண்டிஷனில் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஃபார்முலாஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதனால் இதை உங்கள் அப்சர்வேஷன் நோட்டில் நீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த டேபிளேஷனை ரைட் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.